எங்க அகாடமியில டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசிக்கான புதிய வகுப்புகள் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி துவங்க இருக்குது. பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி துவங்க இருக்குது. சோ ரெண்டுமே வரக்கூடிய காவலர் தேர்வுகள் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய காவலர் தேர்வுகளை எதிர்நோக்கி புதிய பயிற்சி வகுப்புகள் வந்து நாங்க டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி எஸ்ஐக்கும் 11ஆம் தேதி பிசிக்கும் ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி பிசி மாணவர்களுக்காக ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. டிசம்பர் 4 முதல் துவங்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்சுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி தான் அட்மிஷனுக்கான கடைசி நாள். சோ உங்களுக்கு ஹார்ட் காப்பி பிளஸ் சாஃப்ட் காப்பி வீடு தேடியே क्वेश्चन பேப்பர் வந்துரும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க் எல்லாம் இருக்கு. நாங்களும் டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோ போட்டுருக்கோம். சோ அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்ஐ மாணவர்களுக்காக ஆல்ரெடி எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணி எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் அதன் மூலமா பலன் அறிஞ்சிக்கலாம். மேலும் எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான பயிற்சி பாக புத்தகங்கள் ஓகேங்களா, அதுவுமே விற்பனையில இருக்கு. எஸ்ஐக்கு 4 பாக புத்தகங்கள், பிசிக்கு 4 பாக புத்தகங்கள், அதாவது டோட்டலா வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா 6 செட் புக் இருக்கும். சோ நாங்க பிரிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் பார்ட்டி 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து தமிழ், சமூக அறிவியல், அறிவியல் தனித்தனியா படிச்சுக்கலாம். சோ எல்லாருக்குமே புக் அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த 3 கோர்சஸ் பத்தி, தட் மீன்ஸ் கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் வந்து புக்ஸை பத்தி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த என்கொயரி நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கன்சர்ன் பேட்ச்ல இருந்து உங்களுக்கு அதுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. வேலூரா இருந்தா 7200400398 கால் பண்ணுங்க. திருச்சி இருந்தா 8111070706 அல்லது 0708 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. விருதுநகரா இருந்தா 9363020246 அல்லது 46247 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் அண்ட் தென் எல்லா பத்தி டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லுவாங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பை என்ற இந்த விளக்கப்படத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி சம்ஸ்லாம் நிறைய நடத்திட்டேன். இப்போ 2 சங்கங்கள், ஒன்னு கால்பந்து ஃபுட்பால், இன்னொன்னு கிரிக்கெட். கிரிக்கெட் சங்கத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னா வெறும் 5% தான் இருக்காங்களாம். கால்பந்து சங்கத்துல 15% இருக்காங்களாம். 2 சங்கத்திலயுமே, அதாவது கிரிக்கெட், கால்பந்து ரெண்டுத்திலயுமே எத்தனை பேர் இருக்காங்களா? 75% இருக்காங்களாம். எதுலயுமே இல்லாதவங்க எத்தனை பேரா? 40 பேரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா சதவீதத்துல கொடுத்துட்டா இதை மட்டும் சதவீதத்துல கொடுக்கல. அப்ப சதவீதத்துல கொடுக்கலன்னா அது எவ்வளவு சதவீதம் இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஏன்னா முதல் கேள்வி அதுதான். இப்ப இது 75%. முதல்ல ஒரு பை வரைபடம் சதவீதமா பிரிக்கணும்னா எத்தனை சதவீதம்? 100%. அப்ப 100ல 75% ரெண்டு சங்கத்திலயும் இருப்பாங்க. 5% வெறும் கிரிக்கெட். அப்ப 75 பிளஸ் 5 80. 80 பிளஸ் 5 ஃபுட்பால்ல இருக்கிறவங்க 95. அப்ப 95% பீப்புள் கேம்ஸ்ல இருக்காங்க. அப்போ மிச்சம் எந்த பீப்புள் எதுலயுமே இல்லாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 5% பீப்புள். அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? இது ரெண்டுத்திலுமே இல்லாதவங்க எத்தனை சதவீதம்? 5%. அததான் ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்டிருக்காங்க. எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவர்களின் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க? 5%. அப்ப 5% எத்தனை பேர்? 40 பேர். எத்தனை பேரு? 40 பேர். சதவீதம்ல 40 பேர். அப்ப முதல் கேள்வியுடைய பதில் 5%. அப்ப இதெல்லாம் கூட்டி 100ல கழிச்சு அது கிடைச்சிடும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டுமே மற்றும் கால்பந்து சங்கத்தினர் மட்டுமே ஆகியோரின் பங்கீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கிரிக்கெட் விளையாடுறவங்க எத்தனை பேரு? 5 பேரு. கால்பந்து விளையாடுறவங்க எத்தனை பேரு? 15 பேர். அப்ப டைரக்டா பெர்சன்டேஜ்ல கேட்டா நீ இந்த மாதிரி நம்பர் எல்லாம் போட்டு அடிக்காத, அந்த பெர்சன்டேஜே அடிச்சது ரேஷியோ கிடைச்சிரும்னு சொல்லிருந்தேன். அப்ப இதை அடிச்சா 5வது வாய்ப்பாட்டுல அடி. இது ஒரு முறை, இது 3 முறை. அப்ப ஆன்சர் 1:3. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்டது கிரிக்கெட்டை பத்தி, ரெண்டாவதா கேட்டு கால்பந்தை பத்தி. அப்ப ஆன்சர் 3:1 போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் கால்பந்து மேல இருக்குன்னு அதை பார்த்துட்டு அது வராது. ஆன்சர் என்னது? 1:3. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டை பத்தி கேட்டிருக்காங்க, ரெண்டாவது கால்பந்து. அப்ப ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடுறவங்களையும் ரெண்டாவது கால்பந்து விளையாடுறவங்களையும் போட்டுருக்கணும். இவங்க 5, இவங்க 5 அடிச்சா இவங்க 3 முறை, இது 1 முறை. அப்ப 1:3 ஆன்சர். நெக்ஸ்ட் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களாக உள்ள மாணாக்கர்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மாணாக்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களாக உள்ள மாணாக்கர்கள் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த கிரிக்கெட் மற்றும் மாணாக்கர்கள் 2 பேருமே அந்த 2 சங்கத்திலுமே எத்தனை பேர் இருக்காங்க? 75% இருக்காங்க. நம்ம கிட்ட இப்ப கண்டுபிடிச்சிடல. 5% என்ன? 40 பேர். 5% என்ன? 40 பேர். அப்போ 5% 40 பேர்னா 75% என்ன? 5% 40 பேர்னா 75% என்ன? இது போட்டா கண்டுபிடிச்சலாம். குறுக்கு பெருக்கல் தான். அப்ப 40 × 75 டிவைடட் பை 5. 5வது வாய்ப்பாடுல அடிச்சா இது 15 முறை. 15 4 என்னமா? 15 4 60. ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கு, ஒரு 0. அப்ப 600 பேர் இந்த 2 சங்கத்திலயுமே இருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் 600. எங்க இருக்கு 600? டி ஆப்ஷன். ஓகேவா? சோ எங்க இருக்கு 600? டி ஆப்ஷன். முடிஞ்சுச்சா? இந்த கேள்விக்கு கொஞ்சம் கணக்கெல்லாம் போட்டோம். ஆனா அடுத்து கேட்டிருக்காங்க பாரு ஒரு கேள்வி, இதுக்கு கணக்கே இல்ல, கண்ணு தெரிஞ்சா போதுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பாரு,
எந்த அரிசி மற்றும் கோதுமை மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளது. அப்ப அரிசி உற்பத்தியும் கோதுமை உற்பத்தியும் எதுல குறைவா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டிருந்தா அது அரிசி, கோடே போடலன்னா அது கோதுமை. அப்ப இதுல பாருங்களேன், அரிசி 8, கோதுமை 16. அப்ப ஏ மாநிலத்துல 24 இருக்கும், பி மாநிலத்துல 10, 2, 12 இருக்கு மொத்த உற்பத்தி அளவு. சி மாநிலத்துல 8, 4, 4, 8. டி மாநிலத்துல 4, 2, 6. இ மாநிலத்துல 2, 6, 8. அப்ப எந்த மாநிலத்துல மொத்த உற்பத்தி குறைவா இருக்கு? டி மாநிலத்துல. அப்ப கண்ணு தெரிஞ்ச ஆன்சர் டி இஸ் தி ஆன்சர். டி மாநிலத்துல தான் அரிசி மற்றும் கோதுமையின் அளவு மொத்த உற்பத்தியில் குறைவா இருக்கு. எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது? அரிசி எதுமா? இந்த கோடு போட்டிருக்கிறது தான். இந்த கோடு போட்டிருக்கிறது எது? இதுதான். இதுலதான் அரிசி பேர் அதிகமா இருக்கு. ஓகேவா? அரிசி உற்பத்தி அதிகமாக இருக்கிறது 10 வர்றது எதுல? பி மாநிலத்துல. சோ இதுக்கு ஆன்சர் பி மாநிலம். அப்ப டி பி முடிஞ்சிருச்சு, ஆன்சர் ஓவர். ஓகேவா? அடுத்தது தமிழ் கேள்வி. 5 கேள்வி தமிழ் வைப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை வச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஏன் தமிழை வச்சாங்கன்றதுதான் எனக்கு குழப்பம். ஒரு கேள்வியில இவங்களே தமிழை தப்பா எழுதிருக்காங்க. நான் சொல்றேன், விடை கேட்ட வினாவை தெரிவு செய்ய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும். அப்ப சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள் சொல்றாங்க. அப்ப அதுக்கான கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் யாவை? அப்ப நான் உன கேள்வி கேட்கிறேன், இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேட்டா அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல இப்ப இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதுக்கு என்ன அர்த்தம்? இரட்டை காப்பியங்கள் யாவைன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது கீழ்கண்ட தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடுங்க. வாழைப்பழம், இந்த இடத்துல ழை போடணும், அப்ப இது தப்பு. இங்க பாருங்க, வாழைன்னு போட்டிருக்காங்க, ஆனா பழத்தான ரா போடணும், அப்ப இதுவும் தப்பு. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இந்த இடத்துல வர லை போட்டிருக்காங்க, அப்ப இந்த இடத்துல ரை வரணும், அப்ப இதுவும் தப்பு. அப்ப சரியான தொடர் எது? சி தொடர். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர், அதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. 53வது கேள்வி, வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாற்காலி, மேசை, ரேடியோ, அல்மிரா. எல்லாருமே அல்மிரான்னு புதுசா பாக்குறீங்க. அலமாரி இருக்குல்ல, அலமாரி, அததான் அல்மிரான்னு சொல்றாங்க. அப்போ நாற்காலி என்பது ஒரு மேசை ஐட்டம், ஒரு உட்ல செய்யுது விறகுல. மேசையும் அதே மாதிரிதான், அலமிராவும் அதே மாதிரிதான். அப்ப இதுல மாறுபட்டு இருக்கிறது இது ரேடியோ. ஆன்சர் ரேடியோ. நெக்ஸ்ட், இந்த நம்பர் இது பண்ணாங்க. இதுல 2 லாஜிக் இருக்கு. 2 லாஜிக்ல நீங்க எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஆனா 2 லாஜிக்குமே ஒரே மாதிரி தான் போகும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பெருக்கிக்கோங்க. 3 8 பெருக்கினா என்னமா? 3 8 24. 24 4 பெருக்கினா 96. அப்ப 96 2ஆல வகுத்தா 48. அதாவது 3 நம்பரையும் பெருக்கி 2ஆல வகுத்தா நடுவுல இருக்கிற நம்பர். அப்ப இங்க பெருக்குங்க. 5 7 பெருக்கினா 35. 35 2 பெருக்கினா 70. அப்ப 70 2ஆல வகுத்தா ஆன்சர் என்ன? 35. சோ 35 ஆன்சர். இன்னொரு லாஜிக்கும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு லாஜிக் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ 3 8 24. அப்ப கீழே இருக்கிற நம்பர்ல பாதி, அதே லாஜிக் தான் சொல்றேன். கீழே இருக்கிற நம்பர்ல பாதி, 4ல பாதி என்னமா? 4ல பாதி 2. அப்ப 24 2 48. 7 35. 2ல பாதி 1. அப்ப 35 1 35. ரெண்டுத்துல பார்த்தாலும் ஆன்சர் 1 தான். நான் இப்படி யோசிச்சேன் சார்னு சொல்லாதீங்க, அதுக்கு தான் இப்பயே சொல்லிடுறேன். அடுத்தது, நான் ப்ராபபிலிட்டி கடைசியில எடுத்தது ரொம்ப நல்லதாவே போச்சு. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்கள் சுண்டினாலே ஒன்னு தலை தலை, இல்ல தலை பூ, இல்ல பூ தலை, இல்ல பூ பூன்னு விழுன்னு சொன்னேன். ஹெட் 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 டைல் டைல் ஹெட் டைல் ஹெட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன, 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது ஒரே முகம் வரக்கூடாது, இதுல ஒண்ணு வந்துச்சு அதுல ஒண்ணு வரணும். அப்ப அந்த மாதிரி எத்தனை நிகழ்வு வந்திருக்கு? 2 தான். அப்ப 2 நாணயங்கள்னாலே மொத்த நிகழ்வுகள் 4. 2 நாணயங்கள்னாலே மொத்த நிகழ்வுகள் 4. அதுல 2 நாணயங்களிலும் வேறு வேறு இது வரணும்னா அது இந்த 2த்துல தான் கிடைக்கும். இதுவும் வராது. அப்ப 2 அடிச்சா 1/2. ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓவர். சோ அடுத்த क्वेश्चन ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. விற்பனை விலைனா என்னன்னு கேக்குறாங்க. ஒரு பொருளை நான் விற்கிறேன் அப்படின்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அதாவது 999 ரூபாய் ஒரு பொருள் மேல குறிச்சிடுறேன். நான் 10% டிஸ்கவுண்ட் தரேன். 99 ரூபாய்னா 99 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு நான் வாங்கி வந்தா அந்த பொருளை வித்தா அதான் விற்பனை விலை. அப்ப விற்பனை விலைக்கு எது? டி. அப்ப ஃபர்ஸ்ட்க்கு டி ஆப்ஷன் இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. சோ அடுத்தது பாருங்க, அடக்க விலை பார்த்தலாம். அடக்க விலைனா என்னன்னா வாங்கிய விலை மற்றும் கூடுதல் செலவுகள். இந்த பெண்ணை நான் இன்னொருத்தர் கிட்ட இருந்து வாங்குறேன் 12 ரூபாய் கொடுத்து, ஓகேவா? அது வாங்கிய விலை. ஓகே, இந்த பெண் இப்ப நல்லா இல்ல, இது மேல நான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கூடுதல் செலவு பண்ணி இன்னொருத்தர் கிட்ட விற்க போறேன். அப்ப நான் இந்த பெண்ணை வாங்குறது 12 ரூபாய், 2 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு வாங்கியிருக்கேன்னா அதுதான் அடக்க விலை. அப்போ அடக்க விலைக்கு சி. அப்போ 2 ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா கடைசியில சில தான் முடியுது. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய இந்த லாபம் நஷ்டம் தான் நமக்கு இது முடிவு பண்ணி தரப்போகுது. சோ நஷ்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, நஷ்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா
அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அப்போ ஒரு பொருளுடைய அடக்க விலையில இருந்து நான் விற்பனை விலை கழிச்சா வேல்யூ கம்மியா வரும். அதாவது எது அதிகமா இருக்கும்? அடக்க விலை அதிகமா இருக்கும். முதல்ல இருக்கிறது தான் அதிகமா இருக்கும். அப்ப இததான் என்ன சொல்லுவாங்க? நஷ்டம் சொல்லுவாங்க. அப்ப லாபம்னா என்ன? விற்பனை விலை அதிகமா இருக்கணும். அப்ப முதல்ல இருக்கிறது விற்பனை விலை. அப்போ இந்த ஆப்ஷன் படி எது வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். சோ DA BC. இது ஃபார்முலா தான் ப்ராஃபிட் லாஸ்ல ரொம்பலாம் கேட்கல. இது பாருங்களேன், வெண்படம் எனக்கே ஆச்சரியமா போச்சு, இவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க. வினாடி நிமிடம் மணி நேரம். நான் கேட்ட கொஸ்டின் வேற. வினாடி 60 வினாடிகள் சேர்ந்தது 1 நிமிடம், 60 நிமிடங்கள் சேர்ந்தது 1 மணி நேரம். அப்ப எல்லாமே ஒண்ணுத்தோடு ஒண்ணு தொடர்பு பட்டது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேவா? அடுத்தது 58வது கேள்வி. மனிதன் நடப்பது. மீன் என்ன பண்ணும்? நீந்தும். ஈஸியான கேள்வி. இதெல்லாம் விட ஈஸியா இருக்குமா பிசி क्वेश्चन பேப்பர்? புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது? அதாவது புயல் அப்படினாலே என்னது? ஸ்ட்ரோம். ஓகேவா? புயல்னா வந்து ஸ்ட்ரோம்னு சொல்லலாம். சோ அடுத்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் எங்க முப்படை பசங்களுக்கு நடத்தும் போது கேலண்டர் கணக்கு நடத்தும் போது இது மாதிரி கேட்பாங்கம்மா, கூற்றுகள் சொல்லியே நடத்தினேன். அதே மாதிரி வந்திருக்கு. 2018ஆம் ஆண்டு ஒரு லீப் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு ஒரு லீப் ஆண்டானா இல்ல, நமக்கு 2016 ஒரு லீப், அதுக்கு அடுத்தது 2020 ஒரு லீப். அப்ப முதல் கூற்று தவறு. அப்ப முதல் கூற்று மட்டும் சரின்னு வராது, இதுவும் வராது. அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்துரும். இப்ப பாருங்க, வாக்கியம் 2 பாருங்க. 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள் ஆகும். நான் அதை சொல்லவே சொன்னேன். நான் ஒரு செஞ்சுரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து ஏதாவது அடிப்படணும்னு பாத்தீங்கன்னா 400ஆல அடிப்படவே செய்யணும். அப்ப நான் சொல்லியிருந்தேன் 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் என்னது? லீப் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, 400ஆல வகுப்படுறது எல்லாமே லீப் ஆண்டுகள் தான். இப்ப 1600ன்றது ஒரு வருஷம், அதை 400ஆல அடிப்பீங்க. ஒரு லீப் வருடம் வந்து நூற்றாண்டா வரும்போது கண்டிப்பா அது 400ஆல அடிப்படணும். அப்ப 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் வந்து என்ன வருஷம் தான்? லீப் ஆண்டுகள் தான். கண்டிப்பா இது 4ஆல அடிச்சிடும். ஓகேவா? சோ கரெக்டா தான் இருக்கு. அப்ப கூற்று 2 மட்டும் தான் சரி. ஓகே, அடுத்த क्वेश्चन. டார்க் என்பதன் குறியீடு EBSL. டார்க் என்பதன் குறியீடு EBSL. அப்ப D க்கு அடுத்து E ன்னு சொல்லிருக்காங்க, A க்கு அடுத்து B, R க்கு அடுத்து S, K க்கு அடுத்து L ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப பேக் எப்படின்னு பாருன்னா C, A க்கு அடுத்து B, D, K க்கு அடுத்து L. ஓகேவா? அப்ப CBDL ன்னு சொல்லக்கூடிய B ஆப்ஷன் ரைட்டா இருக்கு. இத பாருங்க, 62வது கேள்வி நான் சொல்லியே நடத்தினேன், நான் வீடியோலயே நடத்தினேன், நேரா நடத்தினேன். இந்த क्वेश्चन வரும்னு சொன்னேன், இதே மாதிரி வந்துருச்சு. ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளுக்கு முன்னால வந்து ப்ரீவியஸ் क्वेश्चंस பாருங்கமா சொன்னது, அதுக்கு ஆன்சர். சோ 3 ஆன்சர். இது ஈஸியா போட்டுருப்பீங்க. என் ஞாபகம் வந்துருச்சு இல்ல, எக்ஸாம்ல ஞாபகம் வந்துச்சு. அந்த क्वेश्चन பார்க்கும்போது வந்திருக்கணும், விளைவில் பார்க்கும்போதே ஞாபகம் வந்திருக்கணும். பார்க்கலாம். 63. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். இத்தொடரில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களுக்கு சரியான எழுத்து வழக்கு சொற்களை எழுத சொல்றாங்க. அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். அப்ப பார்க்கும்போதே தெரியுது இதுதான் வந்து கரெக்டான இது. வேணும் கேட்க மாட்டாங்க, வேண்டும். பசிக்கிறது இந்த 2 வார்த்தையும் திருத்தி எழுதிருப்பாங்க. சோ A ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். 64. 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி என்பவர் வலதுபுறம் இருந்து 17ஆவது இருக்கிறார். அப்ப ஒரு வரிசை இருக்கு, இதுல வலது பக்கம் இதுதான், வலது பக்கம் இருந்து 14ஆவதா யார் இருக்காரா? மணி. இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறது? 40 பேர். அப்ப இடது பக்கம் இருந்து மணியினுடைய வரிசை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் இருந்து இவனுடைய இடத்தை கண்டுபிடிக்கிறேன்னா அந்த பக்கம் இருக்கிற 13 பேர் எனக்கு தேவை கிடையாது. அப்ப 40ல 13 கழிச்சிடு, 10ல 3 போச்சுனா 7, 3ல 1 போச்சுனா 2. சோ ஆன்சர் 27ஆவதா இருக்காரு. ஓகே. 65. ராமின் வீடு. இது ஈஸியான ஒரு क्वेश्चन தான், இதுவும் நான் நடத்தி இருந்தேன். ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. அப்ப ராமோட வீடு எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணன் வீடு இங்க இருந்துச்சுன்னா அவன் வீட்ல இருந்து தெற்கு பக்கம் யார் வீடு இருக்கான்? ராமோட வீடு. அப்ப கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு பக்கம் ராமோட வீடு இருக்கு. கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ளது. இத நான் மோகன் அப்படின்ற ஒரு பேர் சொல்லி வச்சிருந்தா அதே क्वेश्चन தான், பேரை மாத்திட்டு இருக்காங்க. கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணாவின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ளதுதான். கிருஷ்ணாவின் வீட்டிலிருந்து கிழக்கு பக்கம் எது? இந்த கோவிந்தா வீடு. அப்போ ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் உள்ளது? கோவிந்தாவின் வீட்டிலிருந்து ராமின் வீடு எந்த திசைன்னு கேக்குறாங்க. அப்ப இது தெற்கு, கோவிந்தா வீட்டுக்கு இது தெற்கு, கோவிந்தா வீட்டுக்கு இது மேற்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால ஆன்சர் தென் மேற்கு. அப்ப ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து தென்மேற்கு திசையில் உள்ளது. அடுத்தது 66வது கேள்வி. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும் போது செவ்வகம்னால இப்படி இருக்குமா? ஓகேவா? ஒன்னு லென்த் ஒன்னு பிரெத்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அதான செவ்வகம். பிரெத் சேமா இருக்கும், லென்த் சேமா இருக்கும். இது 2 மடங்கு ஆகும் பொழுது அப்ப இதுவும் 2 ஆகுது, இதுவும் 2 ஆகுது. அப்ப ரெண்டும் கூட்டினா என்ன? எத்தனை மடங்கு பெருசாகும்? அதனுடைய பரப்பளவு 4 மடங்கு ஆகும். ஓகே.
அடுத்தது 67வது கொஸ்டின் தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? அப்ப கரகாட்டம் என்றால் என்னன்னு கேட்கலாமா? தப்பு. கரகாட்டத்தின் வேறு வேறு வடிவங்கள் யாவை மனசுல பிக்ஸ் ஆயிட்டுனா தப்பு. வடிவங்கள் என்பது வேறு. இங்க கீழே பாருங்க, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. அப்ப இந்த இடத்துல நீ ஆன்சர் பார்த்து அதாவது கொஞ்சம் கன்வைன்ஸ் ஆயிட்டுனா இதை மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவும் தப்பு. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை தான் சரியான கொஸ்டின். அப்ப கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவார். இதுதான் சரியான வினா. அடுத்தது 68வது கொஸ்டின் ஈஸி. கடைசியில நடத்தின இது மாதிரி கூட ஒரு கம்பாரிசன் அடுக்குது வச்சு சொன்னேன், பார்க்கலாம். ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அப்ப ரமா ராணியை விட அதிக மார்க். அப்ப ராணியை விட அதிக மார்க் ரமா. ஓகே. ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இந்த ராணி இருக்கா பாரு, இவர் ரத்னாவை விட கம்மியா. அப்ப ரத்னா முன்னாடி வந்துருவா. ரத்னாவை விட ராணி கம்மி. ஓகேவா? அப்ப ராணியை விட ரத்னா அதிகம் அப்படின்ற மாதிரி மீனிங். அடுத்தது ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ரமாவை விட யார் அதிகம்? ரத்னா. அப்ப ரத்னா ரமாவை விட அதிகம். நான் எங்க போறேன்னா இன்னொருத்தர் வர போறாங்க, அதான் போட்டிருக்கேன். பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். அப்ப பத்மா இங்க வரணும். ஓகேவா? கேள்வி ஒண்ணுதான், யார் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளாருன்னு கேட்டிருக்காங்க. யாரும் அதிகம்? ரத்னா. சோ டி ஆப்ஷன்ல இருக்க ரத்னா தான் அதிகமா மதிப்பெண்களை பெற்றுள்ளார். 69வது கேள்வி, சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சாய் சதுரம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோம்பஸ் இருக்கும். ஓகேவா? இதனுடைய மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எத்தனை டிகிரினா 90 டிகிரி. டைரக்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட், ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள். அப்ப ரவிக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ரவிக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து கமல் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்ட கமல் சொல்லியிருக்காரு. அப்ப கமல் வந்து என்ன சொல்றாரா, ரவியின் அம்மா என்னோட அம்மா கமலோட அம்மாவுக்கு ஒரே மகளாம். அப்போ ரவியோட அம்மாவும் கமலும் கூட பிறந்தவங்க. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, கமல் ரவிக்கு என்ன உறவு? ரவிக்கு கமல் என்ன வேணும்? தன்னோட அம்மாவோட கூட பிறந்த பிரதர். அப்ப என்ன? தாய் மாமன். தாய் மாமன். நல்ல விடையா? கரெக்டா முடிஞ்சிச்சா?